வதக்கிக்கிறேன். ஏற்கனவே நான் அந்த பயிர் வேகும்போது உப்பு போட்டாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் இப்போ அந்த பயிருங்கெல்லாம் போட்டு அந்த நவதானியங்கள் நல்லா வெந்து வந்திருக்குது. உப்பு போட்டு வேக வச்சுது. அதோட இப்போ வதக்கி வச்சுருந்த அந்த மசாலா கத்திரிக்காவை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இது இந்த கத்திரிக்காய் வெந்து வந்துடட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நவதானிய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி வடையோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸு எல்லாத்தோடவும் சூப்பராக மேட்ச் ஆகும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.